Hi friends, welcome to Fire Art Kitchen. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரஃபாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த நடுவில் அந்த வேர் மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வேர் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகாய் அதோட போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து தாளிப்பு எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சட்னி பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் இல்லையா? அரைச்சிட்டோம். இப்போ சுட சுட இட்லி பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இட்லி சூப்பராக மல்லிப்பூ இட்லி மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் கடாய் எடுத்து, அது வந்து இண்டோலிய கடாய், அதனால் இது வந்து ஏன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இல்லைன்னா தெரிக்கும் மேலே, அதனால் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். டேரெக்டாக அப்புறம் இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த இட்லியோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். எனக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆச்சு மொத்தமே இட்லி செஞ்சு இந்த சட்னி செய்கிறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆர்ட் கிச்சனில் வந்து 190 வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.